ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர மகாபெரிவா மகராஜுக்கு ஜெய. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த புலர்காலை பொழுதில் இல்லந்தோறும் தூபதீப ஆராதனையோடும் மலர் வழிபாட்டோடும் எல்லோரும் அன்றைய பணிக்கு ஆயத்தமாகின்ற போது இறைவனுடைய நாமத்தை துதித்தே இன்றைய பணிகளை செய்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் பாடசாலையும் பண்பாடும் குறித்து பேச இருக்கின்றேன். இந்த நாட்டில் 68வது பீடாதிபதியாக ஜெகன் புகழும் ஜெகத்குருவாக இந்த மண்ணை உய்விப்பதற்காக காவி உடைக்குள் தோன்றிய கருணாமூர்த்தியாக திகழ்ந்தவர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள். அவருடைய ஞான குருவின் குருவாக இந்து சமயத்தை பரப்புவதற்கு இந்த மண்ணுலகில் குறுகிய காலமே வாழ்ந்து ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் என்று 4 வேதங்களையும் கற்றுணர்ந்து வேதம் படிப்போரும் வேதத்தை பரப்புவோரும் எப்படி நன்னறியோடு இருக்க வேண்டும் என்கின்ற விதையை சாலையை அமைத்து தந்த ஒருவர் உண்டென்றால் அது பகவத் பாதா ஆதிசங்கரர். காஞ்சி பெரிய சுவாமிகள் எழுதுகின்றார், இந்த நாட்டில் வேதம் பரப்புவோருக்கும் வேதம் சொல்வோருக்கும் ஆண்டுதோறும் ஓய்வூதிய தொகையோ ஊக்கத்தொகையோ இந்த அலுவலகத்திலலாம் கொடுக்குற மாதிரி பிஎஃப்ஓ போனஸோ இன்க்ரிமெண்ட்டோ கிடையாது. ஒவ்வொரு நாளும் புகைக்கரையில் உட்கார்ந்து கொண்டு தங்களை கரைத்து கொண்டு நாமும் நம் குடும்பமும் வியாபாரத்தலங்களும் உய்ய வேண்டும், மேலே வர வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று அடிநாதத்திலிருந்து வேதம் சொல்வோர் இறைவனுக்கு சமமான தேவத்தின் தூதர்கள் என்று மகாபெரிய சுவாமிகள் சொல்கின்றார்கள். நம்முடைய நாட்டில் இயங்கக்கூடிய வேத பாடசாலைகளை உங்கள் கண்முன்னே கொண்டு வருகின்றேன். சென்னையிலிருந்து திருச்சியிலிருந்து சென்னை வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் பெரும்பேர் கண்டிகை என்று திண்டிவனத்திற்கு சற்று முன்பு இருக்கிறது. அந்த பெரும்பேர் கண்டிகை என்கின்ற இடத்தில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய மலை மீது முருகன் கோவில், இடது பக்கம் பார்த்திங்கன்னா பால பாடசாலைன்னு இருக்கும். நீங்கள் போய் விஜயம் செய்யணுங்கிறதுக்கு தான் நாம் சென்று குறிப்பெடுத்து உங்களுக்கு பதிவு செய்கிறோம். அந்த பாலசுப்ரமணியன் சார் நடத்துகிற அந்த வேத பாடசாலை ஒரு 22 குழந்தைகள் படிக்கிறாங்க. ஒரு நாளந்தா பல்கலைக்கழகம் போல இருக்கிறது. காலையில் 4 மணிக்கு அந்த குழந்தைகள் எழுந்திருந்து அதிகாலை பணிகளோடு தங்களுடைய வேலையை தொடங்குகின்றார்கள். அங்கே நாராயணம் சொல்லித்தரப்படுகின்றது, பகவத்கீதை வாசிக்கப்படுகிறது, மாலையிலே விஷ்ணு சகசரநாமம் உண்டு, ஆதித்ய ஹிருதயம் உண்டு, வேதங்கள் உண்டு, சந்தி உண்டு, மாத்தியானம் உண்டு, ஆங்கில வகுப்பு உண்டு, உடலினை உறுதி செய்வதற்கு விளையாட்டு உண்டு. அங்கே அலுவலகங்களில் வைப்பதைப் போல கையொப்பத்திற்கு பதில் மின்சார இயந்திரம், இவை எல்லாவற்றிற்கு மேல் உணவு விடுதியில் அன்னபூரனுடைய வரலாறு, தூய்மை தூய்மை தூய்மை. அந்த இடமே சொர்க்கபுரியாக வைத்திருக்கிறார்கள் அந்த பாடசாலை. காரணம், அந்த இயக்குனர் சொல்கின்றார், வேதம் தலைப்பதற்காகவும் வேதம் படிப்பதற்காகவும் தாய் தந்தையை விட்டுவிட்டு ஆசாபாசங்களை துறந்து இங்கு தரக்கூடிய உணவை உண்டு உறைவிடத்தை பயன்படுத்தி வேதத்தை தழுக்க சொல்கின்றார்களே, அந்த பிள்ளைகளின் நலனில் நமக்கு அக்கறை வேண்டும் என்று அவர் சொன்னபோது ஆனந்த கண்ணீர் வருகிறது. முசிறியிலே உள்ள நம்முடைய அக்னிஹோத்திரி முசிறி பெரியவாவினுடைய வேத பாடசாலைக்கு போனபோது எத்தனை குழந்தைகள், அத்தனை குழந்தைகளுக்கும் முசிறி பெரியவாவினுடைய அந்த தற்போதைய அங்கே இருக்க அந்த மாமனிதருடைய துணைவியார் அன்னபூரணியாக சரிநிகர் சமானமாக தான் பெற்ற பிள்ளையாக பாவித்து உணவு தருகின்றார்கள். ஏன்னு கேட்டபோது பெரியவா சொல்கிறா, சின்ன குழந்தைங்க எவ்வளவு ஆசை தூண்டும், எவ்வளவு இன்பமாக விளையாட வேண்டிய வயசு. ஆனால் ஒரு கட்டுக்கோப்புக்குள், ஒரு படத்திற்குள் இருக்கக்கூடிய சட்டை போல தங்களை செதுக்கி கொண்டு அவர்கள் உண்டு உறங்கி வேதத்திற்காகவே பல ஆண்டுகள் தங்களை கரைத்து கொள்கின்ற போது அப்பிள்ளைகளை நம் பிள்ளைகளாக பாவிப்பதே மரபு என்று வேத பாடசாலையும் கோசாலையும் நேர்த்தியோடு நடத்தக்கூடிய அந்த முசிறி பெரியவா இருக்கக்கூடிய திசை நோக்கி நாம் வணங்குகின்றோம்.
அப்படியே அங்கேருந்து ஓரிக்கை தேனம்பாக்கத்துக்கு வாங்க. அது பாடசாலை அல்ல, பல்கலைக்கழகங்கள். அங்குள்ள பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக அந்த ஓரிக்கை மணிமாமாவும் தேனம்பாக்க சந்திராண்ணாவும் படக்கூடிய துன்பங்கள், இன்னல்கள் தான் பட்டாலும் அந்த பிள்ளைகள் வாழையடி வாழையாக வேதத்தை இந்த மண்ணில் வளர்க்க வேண்டும் என்று முற்படுகின்றார்கள். அண்மையில் நாம் விஜயம் செய்தோம். தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே இருக்கக்கூடிய சாஸ்திர வித்யாலயா என்கின்ற அந்த பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பாடசாலைக்கு போனோம். நம்ம அப்படியே அந்த வெங்கடேஸ்வரன் கௌரின்னு அதை நிர்வகிக்கிறாங்க. அந்த 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 மனிதர்களுடைய நேர்த்தி, அவர்கள் அடுத்த தலைமுறை பற்றி அவர்களுக்கு ஆங்கிலம், சமஸ்கிருதம், தமிழினுடைய தேவார திருவாசகங்கள், பிரபந்தங்கள், இந்த வேதத்தினுடைய உயர்வு, அதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்க என்ன காரணம்? அந்த குழந்தைங்களை ரொம்ப சிரமப்பட்டு நடத்துகிறாங்க. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒற்றை சொற்றொடர், இந்த மண்ணில் இன்னும் 100 ஆண்டு காலம் தர்மம் தலைப்பதற்கு இவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என்று வேதத்தின் வித்து என்று பெரியவா தெய்வத்தின் குரலில் சொன்னதை அந்த பாடசாலையினுடைய வெங்கடேசும் கௌரியும் நிரூபித்து காட்டுகின்றார்களே. அந்த நல்ல உள்ளங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். வசதி படைத்தவர்கள், நல்ல எண்ணம் படைத்தவர்கள் வேதம் தலைக்க பாசக்கரம் நீட்டுங்கள் என்கின்ற விண்ணப்பத்தோடு ஆனந்தமாக இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.